பெற்றேன் இது வானத்தின் வாசல் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். நம் ஆண்டவர் முதல் ரட்சகருமான இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த 5வது மாதம் மே மாதம் காணும்படியாய் கர்த்தர் பாராட்டின பெரிய கிருபைக்காக கர்த்தர் நாமத்தை துதிக்கிறோம். இந்த மாதத்தின் முதல் நாளிலே நாம் வாக்குத்தத்த வார்த்தைகளை நாம் கேட்டு இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய வார்த்தையில பலப்பட்டவர்களாய் கடந்து போகிறோம். தயவுசெய்து இருக்கிறது நம்முடைய கண்களை மூடி ஆண்டவரே இந்த புதிய மாதத்தை காணும்படி அனுகிரகம் செய்து இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய நன்மையும் கிருபையும் உங்களுடைய பாதுகாப்பையும் தொடர்வதாக என்று சொல்லி தயவுசெய்து அப்படியே கண்களை மூடி கர்த்தருக்கு கடந்த மாதம் முழுவதும் காத்தவரை நன்றி சொல்லுவோமா? ஹalleluya 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 ஹalleluya. கடந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே கடந்த வருடத்தை துவக்கி 4 மாதங்களை கன்னிமணி போல காத்தீங்களப்பா. ஹalleluya ஹalleluya. எத்தனை ஆபத்துகள், எத்தனை இன்னல்கள், எத்தனை வியாதிகள் ஹalleluya உலக நாடுகளை அச்சுறுத்தி கொண்டிருக்கிற ஹalleluya அந்த கொரோனா வைரஸிலிருந்து எங்களையும் எங்கள் ஊழியர்களையும் எங்கள் தேவ பிள்ளைகளையும் பாதுகாத்தவரே ஹalleluya உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா இருக்கிறது நன்றி சொல்லுங்களேன். எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்தீங்களே ஐயா, எங்கள் ஊழியர்களை பாதுகாத்தீரு, எங்கள் விசுவாச குடும்பங்களை காத்தீங்களப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்தில் அப்பாவுக்கு நன்றி சொல்வோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. காப்பவர் காப்பவர் ஹalleluya. தாயின் வயிற்றில் தாங்கினேன், தலை நரைக்கு வரை தாங்குவேன், ஏற்றுவேன், தப்புவிப்பேன், சுமப்பேன் சொன்னீங்களே ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. இதுவரை தாங்கினவர், இதுவரை எங்களை தப்புவித்தவர், இனி எங்களை தாங்குவீர், இனி எங்களை தப்புவிப்பீர். எல்லா நாசமோச விளக்குகளை காப்பீர் ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. தொடர்ந்து அப்படி ஒரு பாடலை பாடி கர்த்தரை துதிப்போம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வள நிலையில் பங்குவான். ஹalleluya. எந்த கொலை நோய்களை சேதப்படுத்தாது என்று சொல்லி இந்த பாடலை பாடி கர்த்தரை துதிப்போம். ஹalleluya. அடைக்கலம்
அனுகிரகம் பாராட்டியே அப்பா இந்த கால வேளையிலே ஆண்டவரே நான் என் மனைவி பிள்ளைகள் என் விசுவாச குடும்பங்கள் ஆண்டவருடன் ஊழியர்கள் ஆண்டவரே தேசத்தில் உள்ள ஆண்டவரே எல்லா ஜனங்களையும் ஆண்டவரே சுகமாய் சமாதானத்தோடு வாழும்படியாய் அனுகிரகம் செய்யே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. ஆண்டவரே இந்த நாளின் ஆண்டவரே வாக்குத்தத்த செய்தியை ஹalleluya எங்களோடு கூட பேசுவீராக. இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே நீர் தருகிற பாதுகாப்பை குறித்து ஆண்டவரே நாங்கள் அறிந்து கொள்ளட்டும். எஸ் க்ளோரி. ஓ நீங்களை காக்கிறதை நீர் எங்களை பாதுகாக்கிறதை ஆண்டவரே உணரட்டும். ஆண்டவரே பேசுகிற தாசனை மறைத்து எங்களோடு இடைபடுவீராக. உடைய தெய்வீக பிரசன்னம் ஆண்டவரே வார்த்தை பேசும் பொழுது நாங்கள் இருக்கிற இடங்களை எங்களை மூடிக்கொள்ளட்டும். ஆண்டவரே ஹalleluya ஹalleluya. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையின் வாக்குத்தத்த செய்தியை நாம் கேட்க இருக்கிறோம். நம்மதியில நம்முடைய வானத்தின் வாசல் மூத்த ஊழியர் அண்ணன் மோசஸ் நல்லதம்பி அண்ணவர்கள் முன்பாக வந்து கர்த்தருடைய வார்த்தையை மத்தியில் போதிப்பார்கள். நாம் அவரோடு கூட சேர்ந்து நம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். இப்பொழுது மோசஸ் நல்லதம்பி அவர்கள் நம்மதியில வாசல் ஊழியர்களின் சார்பாக இந்த இணையதளத்தின் மூலமாக இந்த செய்தியை பார்க்கும்படி எங்களோடு கூட இணைந்திருக்கிற அருமையான உங்கள் யாவருக்கும் அன்பான மேதின வாழ்த்துக்களையும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிடைக்கிற தேவ சமாதானத்தையும் உங்களுக்கு இந்த வேளையில் நாங்கள் கூறிக்கொள்கிறோம். பிரியமானவர்களே, இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமானது உங்களுக்கு முதலாக வானத்தின் வாசல் ஊழியர்களின் சார்பாக வாக்குத்தத்த செய்தியை நாங்கள் வெளியிடுவதிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் நாங்கள் மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறோம். உங்கள் யாவருக்கும் இயேசுவின் அன்பின் நாமத்தில் வாழ்த்துதலையும் சமாதானத்தை நாங்கள் மறுபடியும் கூறிக்கொள்கிறோம். கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்களே, இந்த மே மாதத்தின் வாக்குத்தத்த செய்தியானது சங்கீத புஸ்தகம் 91ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நான் உங்களோடு கூட பேசும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் என் மனதிலே போட்டபடியினாலே, அந்த வார்த்தையை போட்டிருக்கிறபடியினாலே உங்களோடு கூட நான் பேசும்படியாக மகிழ்ச்சியோடு கூட வந்து நிற்கிறேன். வாசிக்கிறேன் அந்த வேத வசனத்தை, நீங்கள் கவனியுங்கள். சங்கீதம் 91ஆம் சங்கீதம் 3வது வசனம். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். பிரியமானவர்களே, மறுபடியும் சொல்லுகிறேன், அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். ஆம் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, பொய் சொல்ல தேவன் மனுஷன் அல்ல, மனமாவர அவர் மனுபுத்திரனும் இல்லை. இந்த வேதத்தில் அவர் கொடுக்க வாக்குத்தத்தங்கள் மெய்யானது, சத்தியம் உள்ளது, உண்மையுள்ள வார்த்தைகள். ஆம், வேடனுடைய கண்ணிக்கு தப்புவிப்பார், பாலான கொள்ளை நோய்க்கும் தப்புவித்து காப்பாற்றுவார். வேடன் யார் என்பதை நீங்கள் நன்றாக அறிந்திருந்தாலும் நானும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வேடன் என்பவன் பிசாசானவன், நம்முடைய எதிராளியாகிய பிசாசானவன். அவன் நம்மை யாரை எந்த முறையில விழுங்கலாம் என்று சொல்லி அவன் வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று சொல்லி 1 பேதுருவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வேத வாக்கியத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். 1 பேதுருவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 பேதுருவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசனவன் கெச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். இந்த வகை தேடி சுற்றி திரிகிற உங்களுடைய எதிராளியாகிய பிசாசனவன் பிரசங்கிக்கிற எனக்கும் அவன் எதிராளிதான், என்னையும் அவன் விழுங்கும்படியாக வகை தேடி சுற்றி திரிகிறான். தேவ ஜனங்களாகிய உங்களையும் விழுங்கும்படியாக அவன் வகை தேடி சிங்கம் போல், அதுவும் கட்சிக்கிற சிங்கம் போல் வகை தேடி சுற்றி திரிகிறான். அவனுக்கு நான் பயப்படுவதில்லை, நீங்களும் பயப்பட வேண்டாம் என்று சொல்லி உங்களை நான் திடப்படுத்துகிறேன். நான் ஏன் பயப்படுறதில்லை அப்படின்னா, நான் எப்பொழுதும் பிதாவுக்கு பிரியமானதே செய்கிறபடினாலே அவர் என்னை தனித்து இருக்க விடவில்லை, என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் இயேசு சொன்னது போல ஜெபத்திலும் வேத தியானத்திலும் என்றென்றைக்கும் எப்பொழுதும் நாம் அவரோடு கூட இருந்தோமானால் இவன் எந்த வகையில சுற்றி திரிந்தாலும்
அவனுக்கு நாம தான் எதிரியே தவிர அவன் நமக்கு எதிரி இல்லை. அதே போல நீங்களும் பிதாவுக்கு பிரியமானதே எப்பொழுதும் செய்கிற தேவ பிள்ளைகளாய் இருப்பீர்களே. ஆனால் அவன் என்னதான் உங்களை என்னையும் கட்சிக்கிற சிங்கம் போல் வகை தேடி சுற்றி திரிந்தாலும் அவனுடைய கைக்கு நீங்களும் நானும் ஒருபோதும் சிக்கிக் கொள்வதே இல்லை, மாட்டிக்கொள்வதே இல்லை. வேடனுடைய கண்ணிக்கு கர்த்தர் உங்களை என்ன செய்வாராம்? தப்புவிப்பார். தேவனோடு இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகளாகிய உங்களை என்னை ஒருபோதும் அவன் பிசாசுடைய எந்த தந்திரங்களுக்கு விடமாட்டான். பிரியமான தெய்வ ஜனமே, 2 தீமோத்தேயு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை அவர் கொடுத்திருக்கிறபடியினாலே, அதான் அந்நிய பாஷையில நிரம்பி தினமும் கர்த்தரோடு கூட நம்ம ஜெபத்துல பேசுகிறோம் அல்லவா? அந்த பரிசுத்த ஆவி எப்படிப்பட்ட ஆவி என்று சொல்லி 2 தீமோத்தேயு 1:7 பவுல் தெளிவாக எழுதி கொடுத்திருக்கிறார். அன்பும் பலமும் தெளிந்த புத்தி அந்த பரிசுத்த ஆவியானவருக்குள் இருக்கிறபடியினாலே பிசாசன் என்ன வேடம் போட்டு என்ன நடிப்பு நடிச்சு உங்களை என்னை ஏமாற்ற அவன் நினைத்தால், நீங்களும் நானும் கர்த்தரோடு கூட ஜெபத்திலும் வேத தியானத்திலும் எப்பொழுதும் இணைந்திருக்கிறபடினாலே அவன் உங்களையே ஒண்ணு செய்ய முடியாது, என்னையும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அந்த வேடன் எப்படிப்பட்டவன்? அந்த எதிராளி பிசாசனவன் என்னெல்லாம் செய்வான்? அவனுக்கு நம்ம எப்படி எதிர்த்து நிற்க வேண்டும் என்று சொல்லி பவுல் எபேசி சபைக்கு எழுதும் போது 6ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன். 11ஆம் வசனத்தையும் 12ஆவது வசனத்தையும் 13ஆவது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். நீங்கள் கவனியுங்கள். எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 11, 12, 13 நான் வாசிக்கிறேன். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவியின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே நீங்கள் எதிர்க்கவும், தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். ஆம், தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நீங்கள் நானும் எடுத்துக்கொள்ள வேண்டும். வேடனுடைய கண்ணிக்கு நீங்கள் நானும் தப்புவிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் எங்கே இருக்கிறது அப்படின்னா, நல்லா ஜபித்து, ஆவியில ஜபித்து, அந்த ஆவியின் சிந்தையோடு கூட வேத வசனத்தை அப்படியே ருசித்து, அப்படி வாசித்து ருசித்து எடுத்து நமக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் ஒவ்வொரு வேத வசனத்தை. அப்பொழுது தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நீங்கள் தரித்து கொண்டவர்களாய் மாற்றப்படுகிறோம். நம்முடைய எதிராளியாகிய பிசாசானவன் ஆளுகையில் தான் நாம் ஒரு காலத்தில் இருந்தோம். அதனால அவன் இவர்களை விடுங்கலாமோ என்று சொல்லி எப்பவும் நம்மள சுற்றி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். மத்தேயு புத்தகத்துல கூட ஆண்டவர் ஒரு இடத்துல மத்தேயு 12 என்று நினைக்கிறேன், வாசிக்கிறேன். மத்தேயு 12ஆம் அதிகாரம், மத்தேயு 12ஆம் அதிகாரம், அதில் அதனுடைய 43வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாம். என்றைக்கு நாம அவனுடைய ஆளுகையில் இருந்து இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் நம்முடைய ஆண்டவருடைய அன்பின் கரத்தினாலும் விடுவிக்கப்பட்டோமோ அன்றைக்கே அவன் நம்மளை விட்டு விலகி போயிட்டான். அவனுடைய ஆளுகையில் இருந்து நாம தப்பிவிட்டோம். வேடனுடைய கண்ணிக்கு தப்பினது போல நீங்கள் நானும் நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் ரட்சிப்பினாலே, அவருடைய இரத்தத்தினாலே நீங்கள் நானும் அந்த வேடனுடைய கண்ணிக்கு தப்பிவிட்டோம். தப்பிவிட்ட உங்களையும் என்னையும் அவன் சாகும் வரை தொடர்ந்து பிடிப்பான். ஏனென்று சொன்னால் அவனுக்கு நியாயத்திற்கு கொடுத்து முடிஞ்சு விட்டது. நரகம் அவனுக்கு நியமிக்கப்பட்டு விட்டது. அந்த தான் போகிற நரகத்துக்குள்ளாக
நம்முடைய ஆளுகையில தானே இவன் இருந்தான் ஒரு காலத்துல. இவர்களையும் நம்ம சேர்த்து அந்த நரகத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி அவன் நம்மளை பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருப்பான். அதைத்தான் இங்க மத்தேயுல ஆண்டவர் சொல்லுகிறார். அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்பி போய் தண்ணீரும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோடு கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதா இருக்கும். அப்படியே இந்த பொல்லாத சந்ததியாருக்கு சம்பவிக்கும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு இந்த இடத்துல சொல்லுகிறதை நீங்கள் நானும் நன்கு கவனிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் தான், ஆண்டவருடைய ரத்தத்துக்குள்ளாக மூடி மறைக்கப்பட்ட பிள்ளைகள் தான், தேவனுடைய ஜனம் தான், உன்னதமானவர் மறைவில் இருக்கிற ஜனம் தான். ஆனா உன்னதமானவர் மறைவில இருக்கணும், டெய்லி இருக்கணும் அவர் மறைவில். அந்த உன்னதமானவர் மறைவில் இருக்கிற காரியம் தான் என்ன தெரியுமா? ஆண்டவர் எதை செய் எதை செய்யாது, எப்படி வாழ வேண்டும் எப்படி வாழக்கூடாது என்று நமக்கு இந்த புஸ்தகத்துல வேத புஸ்தகத்துல எப்படியெல்லாம் சொல்லிக் கொடுத்திருக்கிறாரோ அதன்படியெல்லாம் நீங்க கீழ்ப்படிந்தால் மெய்யாகவே மெய்யாகவே உன்னதமானவர் மறைவில நீங்கள் நானும் இருக்கிறோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்படி உன்னதமானவர் மறைவில் இருக்கிறவர்களை தான் நம்முடைய ஆண்டவர் வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் என்ன செய்வார்? தப்புவிப்பார். உன்னதமானவர் மறைவில் இராதபடிக்கு ஆண்டவர் என்னை தப்புவிப்பார், வேடனுடைய கண்ணிக்கு நான் தப்பித்துக் கொள்வேன் என்று சொல்லி வாய்ச்சாலாக்கு போடுவது கிறிஸ்தவ வாழ்க்கையில செல்லாது. அருமையான தெய்வ ஜனமே, ஆகவே இந்த செய்தியை கேட்கிற நீங்களும் நானும் இனியாவது, இதுவரைக்கும் ஒருவேளை நீங்க ஒரு நாள் கூட ஜெபிக்காம இருந்திருக்கலாம், ஒரு நாள் கூட வேதத்தை வாசிக்காம இருந்திருக்கலாம். ஆனால் 11ஆம் மணி வேளையில நீங்கள் நானும் வந்திருக்கிறோம் தெய்வ ஜனமே, அதை மறந்து விடக்கூடாது. இதுவரைக்கும் எப்படி இருந்ததோ உங்க வாழ்க்கை போகட்டும், ஆனா இனிமேலாவது சர்வ ஜாக்கிரதையாய் தெய்வ ஜனம் இருக்க வேண்டும். ஏனென்றால் வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட அத்தனை தேவனுடைய வார்த்தைகளும் தெல்ல தெளிவாக கிரியை மூலமாக வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறதை நீங்களும் நானும் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவன் வஞ்சிக்கிறவன், அவன் தந்திரம் உள்ளவன். இந்த உலகம் தான் கண்டுபிடித்த சில FB, டிக்டாக், இப்படி பலவிதமான ஹலோ, அப்புறம் நிறைய இருக்குது, எனக்கு சரியா தெரியல, இப்படி நிறைய விதமான காரியங்கள் அதெல்லாம் நீங்க மாட்டிக்கொள்ள கூடாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாகர்கோவில்ல பாத்தீங்கன்னா கடந்த 2 நாள் ஒரு செய்தி நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. காசி என்கிற ஒரு வாலிபன் 24 வயது டிக்டாக் மூலமாக, இன்ஸ்டாகிராம் மூலமாக, FB மூலமாக அநேக 80க்கும் மேற்பட்ட பெண்களை தன் வசப்படுத்தி இன்னைக்கு அவன் எங்க இருக்கிறான்னா சிறைச்சாலையில் இருக்கிறான். ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் நீங்களும் நான். அவன் உன்னதமானவர் மறைவில் இல்லை, அவனுக்கு ரட்சிப்பு இல்லை. அவன் செய்வது போல தேவஜனங்களாகி நீங்களும் நானும் இப்படிப்பட்ட இன்டர்நெட் ஆட்களில் மாட்டிக்கொண்டோம் என்று சொன்னால் அவனுக்கு உள்ள நிலைமை தான் இன்னைக்கு தேவஜனங்களுக்கும். பிரியமானவர்களே, நான் விளையாட்டா சொல்லவில்லை, சீரியஸா சொல்றேன். தயவு செய்து வேண்டாத ஆட்களை எல்லாம் நம்முடைய செல்போன்ல இருந்து விலக்கிடுவோம். வாலிப தங்கச்சி, வாலிப தம்பி, அருமை சகோதரா, அருமை சகோதரி, தேவையில்லாத ஆட்களை எல்லாம் நீ டெலிட் பண்ணிடு உன்னுடைய மொபைலை விட்டு. அது உனக்கு மிகுந்த சமாதானம், உனக்கு மிகுந்த ஆசீர்வாதம். இந்த மே மாதம் முழுவதும் கர்த்தர் உன்னையும் என்னையும் காப்பாற்றி, மே மாதத்துல மாத்திரமல்ல இயேசு கிறிஸ்துவின் வருகை தாமதிக்குமேனால் உனக்கும் எனக்கும் தேவன் கொடுக்கப்பட்ட ஆயுசு நாட்கள் எல்லாம் நீங்களும் நானும் சமாதானத்தோடு இந்த பூமியில ஜீவித்து நல்ல ஒரு முடிவுக்குள்ளாக, மரணம் கர்த்தருக்குள்ளாக மரித்து நித்திய ஜீவனுக்குள்ளாக போக வேண்டும் என்று சொன்னால் நான் சொல்லுவதை தயவாய் நீங்கள் கேட்கும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். சர்ப்பமானது அன்னைக்கு தேவ மகிமையில் இருந்த ஏவாளை என்ன பண்ணிச்சான்? வஞ்சிச்சான். அதே மாதிரி வேடன் உங்களை என்னை வஞ்சிக்க வகை தேடி வருகிறான். வேடனுடைய காரியங்கள் குறித்து உங்களுக்கு நான் சொல்லணும். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பாத்தீங்கன்னா புறாவுக்கு நாங்கள் கண்ணி வைப்போம். அந்த கண்ணி வச்சுட்டு புறாவுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அது மேல தானியங்களை அப்படியே போடுங்க, போட்டுட்டு மறைவா உட்கார்ந்து புறா அந்த தானியங்களை பார்த்து கண்ணி இருக்கிறத அது கண்ணுக்கு நாங்கள் மறைச்சிட்டபடினால அது அப்படியே அந்த தானியத்தை இரையை எடுத்துக்கொள்ளும்படியாக புறா வரும்போது அது தங்களையும் அறியாமல் அந்த தானியத்தை
இறை ஓண்டா எடுக்கும்போது தன்னுடைய கால்கள் கண்ணியில சிக்கிக்கொள்ளும். இன்றைக்கு பிரியமானவர்களே, பிசாசனவன் இப்படிப்பட்ட பலவிதமான நயவஞ்சக கண்ணிகளை உங்களுக்கும் எனக்கு தேசத்தில் வைத்திருக்கிறான். அது இந்த ஆப் மட்டுமல்ல, கள்ள உபதேசங்களும் இருக்கிறது. நீங்க யூடியூப்ல எல்லாருடைய சேனல் செய்தியும் பார்க்காதீங்க. ப்ளீஸ் தயவு செய்து நல்ல ஆவிக்குரிய செய்தி ஆற்றிருந்து வருது, எங்கிருந்து வருதுன்னு சொல்லி நிதானியுங்கள். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானிக்கிறான். ஆம், சத்தியத்துக்காக நாம் கடந்து செல்வோம். கொள்ளை நோய்க்கு அவர் என்ன செய்வார்? தப்புவிப்பார். கொள்ளை நோய்க்கு தப்புவிப்பார். இந்த கொள்ளை நோய் யார் விடுகிறா தெரியுமா? கர்த்தர், நம்முடைய கர்த்தர். நான் உங்களுக்கு சில காரியங்களை அப்படி வேகமா வசனத்தை சொல்றேன். என் செய்தி முடிஞ்ச பிற்பாடு நீங்க இந்த செய்தி முடிஞ்ச உடனே வேத புஸ்தகத்தை எடுத்து என்னென்ன வசனத்தெல்லாம் நான் சொன்னேன்னு சொல்லி படிச்சு பாருங்க. அதுல உண்மை இருக்கு. ஒன்று, கொள்ளை நோய் யாரால் வருகிறது சொன்னா, யாத்திரையாக புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். பார்வோனிடத்தில் தெய்வ ஜனங்கள் போய் சொல்லுகிறார்கள், நாங்கள் எங்கள் தேவனுக்கு பண்டிகை கொண்டாட போக வேண்டும், போகாதிருந்தால் அவர் எங்கள் மேல் கொள்ளை நோயை வர பண்ணுவார் என்று சொல்லுகிறார்கள். அடுத்த பாத்தீங்கன்னா, அடுத்த வேத வசனத்துல யாத்திரையாகவும் 9ஆம் அதிகாரம் 13 to 15 வரைக்கும் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, ஆராதிக்க போக நீ எங்களை விடல அப்படின்னா நீ பூமியில நாசமா போகும்படி என் கர்த்தர் உன் மேல என்ன செய்வார்? உன் மேலையும் உன் ஜனங்கள் மேலையும் கொள்ளை நோயை விட்டு வாதிப்பார் என்று சொல்லி யாத்திரையாகவும் 9 அதிகாரம் 13 வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் கர்த்தர் தெளிவாக அங்கு எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. லேவியராகம புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நீங்கள் படித்து பார்ப்பீர்களே ஆனால் தேவ ஜனங்களுக்கு சொல்லுகிறார், நீங்க நான் உங்களை கூட்டிட்டு போய் உங்களை சேர்க்கிற பட்டணத்துல சேர்த்த பிற்பாடு என் உடன்படிக்கையையும் என்னுடைய கற்பனைகளையும் என் வார்த்தைகளையும் கேட்டு நடக்கல அப்படின்னா உங்க மேல கொள்ளை நோயை அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி கத்த சொன்னான். இதுல இருந்து என்ன தெரிகிறது? தேவனிடம் பட்சபாதம் இல்லாதவர், அவருடைய ஜனமா இருந்தாலும் சரி, அவருடைய ஜனம் இல்லாதவர்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும். இப்படி இருந்தால் கர்த்தர் சங்கீதம் 91:3 படியாக சொல்லப்பட்ட வேத வசனத்துல அவர் வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் உங்களை தப்புவிப்பார், தப்புவிப்பார், தப்புவிப்பார். இந்த மாதம் முழுவதும் அற்புதமாய் கர்த்தர் உங்களை நடத்துவார். பிரியமானவர்களே, இந்த செய்தியை கேட்டு உங்க வாழ்க்கையை கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணியுங்கள். வேத வசனத்தை எல்லாவற்றையும் சுதந்திரமாக உங்களுக்கு சொந்தமாக்கி கொண்டு ஜெபியுங்கள். வாக்குத்தத்தங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. நீங்க சொல்லலாம், நாங்க கர்த்தரை நம்புறோமே, ஆனா எங்களுக்கு எத்தனையோ குறைகள் வருகிறதே, பசி இருக்குதே, பட்டினி இருக்குதே, அப்படிலாம் எல்லாம் சொல்லலாம். எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரோடு இணைந்து ஆராதனை செய்து ஜெபம் பண்ணி இருக்கும்போது பவுல் சொல்லுகிறார், வாழ்ந்திருக்கவும் கற்றுக்கொண்டேன், தாழ்ந்திருக்கவும் கற்றுக்கொண்டேன், திருப்தியா இருக்கவும் போதிக்கப்பட்டேன், பட்டினியா இருக்கவும் போதிக்கப்பட்டிருக்கிறேன். எல்லா சூழ்நிலைக்கும் உங்களை ஆண்டவரோடு கூட இணைத்து அவரோடு கூட பிரயாணம் பண்ணுங்கள். அற்புதமாய் கர்த்தர் நடத்துவார். சங்கீதம் 34:10 சொல்லப்பட்டிருக்கிறது, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவிடாது. ஆகவே அன்பான தேவஜனமே, இந்த மே மாதத்தின் வார்த்தையை கேட்டு வாக்குத்தத்தத்தை கேட்டு தினந்தோறும் உங்க வாழ்க்கையை கர்த்தரோடு கூட இணைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை இந்த வார்த்தை மூலமாக ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். கிருபை நிறைந்த பரலோக தேவனே, உமது பிள்ளைகளுக்கு ஆண்டவரே சங்கீதம் 91:3 படியாக உள்ள வாக்குத்தத்தத்தை எடுத்து ஆண்டவரே பிரசங்கித்திருக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டு ஆண்டவரே ஸ்தோத்திர கர்த்தாவே, வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் உன்னதமானவராகிய உமது மறைவில் இருக்கிற அத்தனை பேரையும் கர்த்தர் விடுவித்து பாதுகாத்துக் கொள்கிறார்கள். கொரோனா நோய் உலகமெங்கும் கர்த்தாவே ஸ்தோத்திரம் அச்சுறுத்தி 2 லட்சத்திற்கும் மேலுள்ள ஜனங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே பலியாக்கப்பட்டிருக்கிற இந்த காலத்தில் உம்மை ஆராதிக்கிற உடைய ஜனங்கள் எப்பொழுது உன்னதமானவராகிய ஒரு மறைவிலே இருக்க கற்றுக்கொள்ளட்டும், பழகட்டும். அப்படிப்பட்ட தேவ ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. துதிகன மகிமையெல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Hallelujah, hallelujah.
நாம் ஜெபித்து இந்த மே மாதத்தை காணும்படி கர்த்தர் அனுகிரகம் செய்தவருக்கு நன்றி சொல்லி நல்ல கர்த்தருடைய வார்த்தைகள் தியானித்திருக்கிறோம். தொடர்ந்து அந்த சத்தியத்தில் நிலைத்திருக்க எதிரியாகிய பிசாசானவனை நாம் வீழ்த்தும்படியாய் ஹல்லேலூயா இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் புது கிருபையை தந்து கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய மாதத்தில் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய மாதத்தில் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. ஆமே, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய மாதத்தில் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய மாதத்தில் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். என்னை அதிகமாக நேசிக்க நல்ல தகப்பனே, அந்த 4 மாதங்கள் கன்னிமணி போல காத்து இந்த 5வது மாதத்தில் காலெடுத்து வைக்கும்படி அனுகிரகம் செய்திருக்கிறேன். அதற்காக நன்றி ஆண்டவரே. அந்த புதிய மாதத்தில் உடைய சட்டின் மறைவில் நாங்கள் இருக்கும்படியாய் ஆண்டவரே நாங்கள் வாஞ்சிக்கிறோம். எஸ் க்ளோரி, உமக்கு பிரியமாய் வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் உடைய சட்டின் மறைவில் எங்களை கூடி நடத்துவீராகப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மாதத்தின் முதல் நாளிலே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு வீடுகளிலும் உம்முடைய கிருபை, அந்த புது கிருபை அந்த வீடுகளில் தங்குவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமே ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே ஆமே. நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் அந்யோன்யமும் சதா காலமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமே ஆமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த புதிய மாதத்தில் புது கிருபையோடு கர்த்தர் நம்மை நடத்துவாராக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.